உங்களோட எதிர்கால வெற்றி, பேங்க் பேலன்ஸ், அப்புறம் உங்க உடல் நலம், இது எல்லாத்தையும் நீங்க 4 வயசுல ஒரு இனிப்பை எப்படி பாத்தீங்க அப்படிங்கறத வச்சு துல்லியமா சொல்லிட முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம். கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது ஒரு மிகப்பெரிய உண்மை. ஆமா, அதாவது ஒரு சின்ன குழந்தை தனக்கு பிடிச்ச ஒரு இனிப்புக்காக ஒரு 20 நிமிஷம் காத்திருக்குமா, இல்ல உடனே அதை சாப்பிட்டுடுமா அப்படிங்கிற அந்த ஒரு செயல்ல அந்த குழந்தையோட ஒட்டுமொத்த எதிர்காலமுமே அடங்கி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம்தான். கண்டிப்பா. இது பல தசாப்தங்களா இருந்த ஒரு உளவியல் புதிர உடைச்ச ஒரு முக்கியமான மனநல அறிவியல் திறவுகோல்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவா மன உறுதி அல்லது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது பிறப்பிலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுன்னு தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆமா. சிலருக்கு அது இயல்பாவே இருக்கும், பலருக்கு இருக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பார்வை முற்றிலும் தவறு அப்படிங்கறத ஒரு ஒற்றை பரிசோதனை நிரூபிச்சது. அட, அந்த மாபெரும் உண்மையை நோக்கிய கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்ட உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம உளவியல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு முக்கியமான புத்தகத்தோட சாராம்சத்தை தான் பார்க்க போறோம். கரெக்ட். வால்டர் மிஷல் எழுதின தி மார்ஷ்மெல்லோ டெஸ்ட், மாஸ்டரிங் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பத்தி தான் பேச போறோம். உங்களில் பலருக்கும் இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற தலைப்பு மேல ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆமா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வந்த உடனே நம்ம எல்லாரும் ஏகப்பட்ட சபதங்கள் எடுப்போம். அதான், காலையில 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்வேன், இனிப்புகளை தொடமாட்டேன், சோஷியல் மீடியால நேரத்தை வீணடிக்க மாட்டேன்னு பெரிய லிஸ்டே போடுவோம். ஆனா ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ளேயே அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துடுவோம். உண்மைதான். அது ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. சரி, இதை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த மன உறுதியை எப்படி வளர்ப்பதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 1960களில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட பிங் நர்சரி பள்ளியில 4 வயசு குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட அந்த புகழ்பெற்ற பரிசோதனையை பத்தி நம்ம ஆழமா பேசணும். கண்டிப்பா பேசணும். அந்த பரிசோதனையை நம்ம வெறும் வார்த்தைகள்ல கடந்துட முடியாது. நேயர்களே, அதை நீங்க உங்க மனக்கண்ல கற்பனை செஞ்சு பார்க்கணும். 4 வயசு குழந்தை ஒரு சின்ன ரூம்குள்ள தனியா கூட்டிட்டு போறாங்க இல்லையா? ஆமா. அந்த அறையில எந்த விளையாட்டு பொருட்களோ கவனத்தை சிதறடிக்கிற வேற எந்த பொருட்களும் கிடையாது. வெறும் ஒரு மேஜை, ஒரு நாற்காலி மட்டும்தான் இருக்கு. பாவம் அந்த குழந்தைங்க. அது மட்டும் இல்ல, அந்த மேஜை மேல ஒரு தட்டுல ரொம்ப சுவையான மிருதுவான ஒரு மார்ஷ்மெல்லோ இனிப்பு வைக்கப்படுது. அப்போ ஆராய்ச்சியாளர் அந்த குழந்தைங்கிட்ட ரொம்ப மென்மையா ஒரு கண்டிஷன் சொல்றாரு. அதாவது, நான் வெளியே போறேன், நான் வர வரைக்கும் இதை சாப்பிடாம இருந்தா உனக்கு 2வது மார்ஷ்மெல்லோ மித்து வருவேன்னு சொல்றாரு. கரெக்ட். உனக்கு 2 இனிப்பு கிடைக்கும்னு ஆசைய காட்டுறாரு. ஆனா உன்னால காத்திருக்க முடியலனா, மேஜையில இருக்கிற அந்த மணியை அடிச்சிட்டு நீ அந்த ஒரு இனிப்பை இப்பவே சாப்பிட்டுக்கலாம், ஆனா 2வது இனிப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ஓஹோ, இந்த காத்திருப்பு எவ்வளவு நேரம் நடக்கும்? அதிகபட்சம் 20 நிமிஷங்கள் வரைக்கும் நடக்கும். அட கடவுளே, இதை நினைச்சு பார்க்கும்போதே அந்த குழந்தைகளோட தவிப்பு எனக்கு நல்லா புரியுது. 20 நிமிஷம் அப்படிங்கிறது 4 வயசு குழந்தைக்கு ஒரு யுகம் மாதிரியாச்சே. ஆமா. பெரியவங்களான நாமே ஒரு முக்கியமான மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம மொபைல் போன்ல வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வந்தா அதை எடுத்து பார்க்காம ஒரு 20 நிமிஷம் தவிப்போம் இல்லையா? அதையே அந்த குழந்தைகளோட மனநிலையில வச்சு பாருங்க. உண்மைதான். அந்த அறையில நடந்ததை நினைச்சா எனக்கும் சிரிப்பு தான் வருது. சில குழந்தைங்க தங்களோட கண்களை தாங்களே மூடிக்கிட்டாங்க. சில குழந்தைங்க மேஜைய உதைச்சாங்க, சில குழந்தைங்க அந்த இனிப்பை எடுத்து முகர்ந்து பார்த்துட்டு திரும்பவும் தட்டிலே வச்சாங்கன்னு புத்தகத்துல படிச்சேன். ஆனா இதுக்கு பின்னாடி வெறும் இனிப்பு மேல இருக்கிற ஆசை மட்டும்தானா? இங்கே ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால், அந்த அறையில நடந்த அந்த 20 நிமிட போராட்டம் வெறும் இனிப்பிற்கான போராட்டம் கிடையாது. அப்போ அது என்ன? அது ஒரு மனிதன் தனது உணர்ச்சிகளை எப்படி கையாள்றான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை வரைபடம். அந்த பரிசோதனையில அந்த குழந்தைங்க எப்படி காத்திருந்தாங்க, தங்களை எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை ரொம்ப துல்லியமா கணிச்சது. வாவ்! இது உண்மையில உலகத்தையே அதிர வச்ச ஒரு கண்டுபிடிப்பு தான். அதாவது, அந்த 20 நிமிஷம் காத்திருந்த செயல் அவங்க 30, 35 வயசுல எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு காட்டிடுச்சா? ஆமா. ஆராய்ச்சியாளர்கள் அந்த குழந்தைங்களை பல தசாப்தங்களா தொடர்ந்து கண்காணிச்சாங்க. அந்த தரவுகளை படிக்கும்போது நான் நிஜமாவே அதிர்ந்து போயிட்டேன். அந்த பரிசோதனையில நீண்ட நேரம் காத்திருந்த குழந்தைங்க, அதாவது ஆசைய கட்டுப்படுத்திய குழந்தைங்க, 15 வயசு அடைஞ்சப்போ அவங்களோட SAT நுழைவுத் தேர்வுல என்ன ஆச்சு தெரியுமா? காத்திருக்க முடியாம உடனே சாப்பிட்ட குழந்தைங்களை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க. கரெக்டா? ஆமா, சராசரியா 210 மதிப்பெண்கள் அதிகமா வாங்கியிருந்தாங்க. 210 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஒரு மாணவனோட கல்லூரி வாழ்க்கையே மாற்றி எழுதக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் ஆச்சே. அது மட்டும் இல்ல, அவங்க 30 வயசை எட்டியப்போ அந்த காத்திருந்த குழந்தைகளோட உடல் பருமன் குறியீடு, அதாவது BMI கணிசமா குறைவா இருந்துச்சு. ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க.
அட, விவாகரத்து விகிதங்கள் கூட குறைவா இருந்துச்சுன்னு படிச்சேன். போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அபாயமும் மிக மிக குறைவா இருந்துச்சு. கரெக்ட். அப்புறம் நடுத்தர வயசுல அவங்களோட மூளை ஸ்கேன்களை எடுத்து பார்த்தப்போ போதை மற்றும் ஆசைகள் தொடர்பான பகுதிகள்ல அந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில முற்றிலும் மாறுபட்ட செயல்பாடுகள் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், மூளை ஸ்கேன்கள்லயே இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னா சிலர் பிறப்பிலேயே அதிர்ஷ்டசாலிகள்னு அர்த்தமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா மன உறுதி அப்படிங்கிறது மூளையோட அமைப்பிலே வந்துருச்சுன்னா சுய கட்டுப்பாட்டை கத்துக்க முடியும்னு நாம சொல்ற அடிப்படை வாதமே அடிபட்டு போயிடுமே. வெற்றி பெற்ற அந்த குழந்தைங்க எப்படி அந்த 20 நிமிட சோதனையை எதிர்கொண்டான? இது நாம ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணுங்க. மூளை ஸ்கேன்கள்ல வித்தியாசம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அது பிறப்பால் வந்தது கிடையாது, பழக்கத்தால் உருவானது. ஓ, பழக்கத்தால மூளையே மாத்த முடியுமா? கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க நம்ம மூளையோட ரெண்டு முக்கிய அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். மனித மூளையில சூடான மற்றும் குளிர்ந்த நிலைகள்னு ரெண்டு அமைப்புகள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு தொடர்ந்து போராடிட்டே இருக்கும். சூடான மற்றும் குளிர்ந்த நிலைகளா? முதலாவது அந்த சூடான நிலைய பத்தி சொல்லுங்க. இந்த சூடான நிலை அப்படிங்கிறது நம்ம மூளையோட ஆழமான பரிணாம வளர்ச்சியில ரொம்ப பழமையான பகுதியான வென்ட்ரல் ஸ்ட்ரைட்டம் மற்றும் அமிக்டாலாவ தொடர்பானது. அதாவது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுல வாழ்ந்த மனிதனுக்கு இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, ஒரு இனிப்பான பழத்தை பார்த்தா எந்த சிந்தனையும் இல்லாம உடனே அதை சாப்பிடணும், இல்லனா அடுத்த வேளை சாப்பாடு எப்போ கிடைக்கும்னு அவனுக்கு தெரியாது. அப்ப இந்த அமைப்பு உணர்ச்சி வசப்படக்கூடியது, ரொம்ப வேகமானதுன்னு சொல்லலாமா? கரெக்ட். உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடியது. ஒரு மார்ஷ்மெலோவை பார்த்ததும் உடனே சாப்பிடு அப்படின்னு அலறது இந்த அமைப்பு தான். ஓஹோ, அப்படி என்றால் இது நமது உயிர் வாழ்தலுக்கான ஒரு பழங்கால எச்சம். சரி, அப்படியென்றால் இந்த குளிர்ந்த நிலை அப்படிங்கிறது என்ன? அது எப்படி செயல்படுது? குளிர்ந்த நிலை அப்படிங்கிறது மூளையோட முன்பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தொடர்பானது. இது பரிணாம வளர்ச்சியில ரொம்ப சமீபத்துல உருவான ஒரு அதிநவீன அமைப்பு. அப்போ இது சிந்தித்து செயல்படக்கூடிய மெதுவான தர்க்க ரீதியான ஒரு சிஸ்டமா? எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த இனிப்பு சாப்பிட்டா எதிர்காலத்துல நம்ம உடல் நலம் என்னவாகும் அப்படின்னு விளைவுகளை பத்தி யோசிக்க வைப்பது இதெல்லாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குமே. நம்ம அதிக மன அழுத்தத்துல இருக்கும்போதோ இல்ல ரொம்ப சோர்வா இருக்கும்போதோ. ஆமா, அந்த சமயத்துல இந்த தர்க்க ரீதியான குளிர்ந்த நிலை முடங்கி போய் பழங்கால சூடான நிலை மூளையோட முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கும். இங்கேதான் விஷயம் மிக மிக சுவாரஸ்யமாகிறது. இது நேர்களாகிய உங்களுக்கு ஒரு அன்றாட உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க, ஒரு நடைமுறை உதாரணம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பிறந்தநாள் பார்ட்டியில உங்க முன்னாடி ஒரு சுவையான சாக்லேட் கேக்க வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதோட வாசனையை நுகர்ந்த உடனே அதன் இனிப்பை நினைச்சு உடனடியா உங்க வாயில உமிழ்நீர் ஊறும் இல்லையா? ஆமா, அது இயல்பு தானே. அந்த கேக்கோட சுவை மென்மைன்னு உணர்ச்சிகளை தூண்டும் அந்த சூடான தன்மைகளை உங்க மூளை அலச தொடங்குது. அதுதான் உங்க மூளையோட சூடான நிலை. ஆனா ஒரு கணம் கண்களை மூடிக்கிட்டு அதே கேக்க வெறும் ஒரு வட்ட வடிவமான பழுப்பு நிற பொருளா அதுல இருக்கிற பல நூறு கேலரிகளை மட்டும் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட ஈர்ப்பு குறைஞ்சிடும். அது உங்க மூளையோட குளிர்ந்த நிலை. ரொம்ப அருமையான உதாரணம். அந்த வெற்றி பெற்ற 4 வயசு குழந்தைங்க தங்களை அறியாமலே இந்த குளிர்ந்த நிலையை தான் பயன்படுத்தியிருக்காங்க, அப்படிதானே? 100க்கு 100 சரி. அந்த குழந்தைங்க தங்களுக்கு தாங்களே சுவாரஸ்யமா அந்த பொருளை மாத்திக்கிட்டாங்க. அந்த மார்ஷ்மெல்லோவை அதோட சுவையான சூடான தன்மையில பார்த்த குழந்தைங்க ஒரு நிமிஷம் கூட காத்திருக்க முடியாம உடனே மணி அடிச்சிட்டாங்க. ஆனா அதை வென்ற குழந்தைங்க ஒரு உளவியல் தந்திரத்தை பயன்படுத்தினாங்க. ஆமா, அதுதான் புத்தகத்துல உங்களால ஒரு புகைப்படத்தை சாப்பிட முடியாது அப்படின்னு வால்டர் மிஷல் குறிப்பிடுறாரு. அந்த உத்தி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்க அந்த மார்ஷ்மெல்லோவை நிஜமா பார்க்காம அதை வானத்துல மிதக்கிற சின்ன மேகங்களாகவோ அல்லது ஒரு மரச்சட்டகத்துல அடைக்கப்பட்ட புகைப்படமாகவோ கற்பனை செய்யும்படி தூண்டியப்போ அவங்களால அசாதாரணமா 18 நிமிஷங்கள் வரைக்கும் காத்திருக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்க ஒரு புகைப்படத்தையோ இல்ல மேகத்தையோ சாப்பிட முடியாது இல்லையா? இது மூளையை ஏமாத்துற ஒரு தந்திரம். ரொம்ப கரெக்ட். ஒரு பொருளோட இனிப்பான சுவையை நினைச்சவங்க உடனே தோத்து போனாங்க. ஆனா அதோட வடிவத்தை மட்டும் ஒரு குளிர்ந்த நிலையில உணர்ச்சியற்ற முறையில சிந்திச்சு பார்த்தவங்க வெற்றி பெற்றாங்க. ஆமா, ஆனா இது வெறும் குழந்தைங்களுக்கு மட்டுமான உத்தி கிடையாது. உணர்ச்சியை தூண்டும் ஒரு பொருளை எப்படி நம்ம மனதளவுல மாற்றி பார்க்கறோம் அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த சுயக்கட்டுப்பாட்டோட அடிப்படை ரகசியம். சரி, அத ஒரு புகைப்படமாவோ மேகமாவோ நினைக்கிறது அந்த சின்ன அறையில இருக்கிற குழந்தைங்களுக்கு வேலை செய்யலாம். ஆனா நிஜ வாழ்க்கையோட சிக்கலான சவால்களை நாம எப்படி எதிர்கொள்றது? அதாவது பெரியவங்களோட பிரச்சனைகளை சொல்றீங்களா? ஆமா, உதாரணத்துக்கு சக்கரை வியாதி உள்ள ஒருத்தர் இனிப்புகளை பார்க்கறது, இல்லனா ஒரு கோபக்காரர் தன்னுடைய ஆபீஸ்ல மேலாளர்கிட்ட கோபத்தை கட்டுப்படுத்துறதுன்னு பெரியவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சவால்களை எப்படி சமாளிக்கிறது?
எல்லா நேரத்தையும் நம்ம மேகங்களை கற்பனை பண்ணிட்டு இருக்க முடியாதே. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இதோட அடிப்படை விதி ஒன்றே ஒன்றுதான். வால்டர் மிச்சல் இத ரொம்ப அழகா சுருக்கி சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? நிகழ்காலத்தை குளிர வைப்பதும் எதிர்காலத்தை சூடாக்குவதும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆசைய மனதளவுல தள்ளி வச்சு அத குளிர செய்யணும். அதே நேரத்துல அந்த ஆசைக்கு அடிபணிந்தால் எதிர்காலத்துல வரப்போகும் விளைவுகளை, அதாவது உடல் நலம் கெட்டு மருத்துவமனையில படுத்திருக்கிறது மாதிரி காட்சிகளை சூடா கற்பனை செஞ்சு பார்க்கணும். அப்படிதானே? கரெக்ட். அப்படி செய்யும்போது மூளையோட தர்க்க ரீதியான பகுதி விழுப்படைந்துடும். இது தத்துவார்த்தமா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அந்த உணர்ச்சி வசப்படுற நொடியில நம்மால இவ்வளவு தெளிவா சிந்திக்க முடியுமா? கோபம் வரும்போதோ இல்ல நடுராத்திரியில பசி எடுக்கும் போதோ நம்ம குளிர்ந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குதே. அது ஒரு நல்ல பாயிண்ட். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்காக தான் நான் ஒரு நடைமுறை உத்தியை பயன்படுத்துறேன். இது எனக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல கோடிங் எழுதுறது போல தோணுது. புத்தகத்துல இதையே இஃப் தென் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது இப்படி நடந்தால் நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்னாடியே நம்ம மூளைக்கு நாமே எழுதி கொடுத்துறது. ரொம்ப சரியான ஒப்புமை. அது எப்படி வேலை செய்யுதுன்னு நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது உங்க மூளைக்கே நீங்களே ஒரு கோடிங் எழுதுறீங்க. இது நீங்க அமைதியான நேரத்துல உங்க குளிர்ந்த மூளை செயல்படும் போது செய்யணும். எப்படின்னா, இரவு 10 மணிக்கு மேல நான் ஃப்ரிட்ஜ் பக்கத்துல சென்றால், இது இஃப் நான் ஃப்ரிட்ஜ் கதவு திறக்க மாட்டேன், அதுக்கு பதிலா ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும் குடிப்பேன். இது தென். ரொம்ப அருமையான திட்டம். இல்லனா மாலை 5 மணி ஆகிவிட்டால் நான் எந்த வேலையா இருந்தாலும் லேப்டாப்பை மூடிட்டு என் உடற்பயிற்சி உடைகளை அணிந்து கொள்வேன்னு திட்டம் போடலாம். இப்படி முன்னாடியே திட்டங்களை வகுத்து அதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு வந்தா, உணர்ச்சி வசப்படும் அந்த குறிப்பிட்ட தருணத்துல நாம எந்தவித புதிய முடிவும் எடுக்க தேவை இருக்காது. ஆமா, அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம மூளை தானாவே அந்த செயலை செஞ்சிடும். இது முடிவெடுக்கும் பாரத்தை நம்ம குளிர்ந்த மூளையிலிருந்து இறக்கி வச்சு மன உறுதியை பயன்படுத்துறது ரொம்ப எளிமையாக்குது. இது பழக்கங்களை உருவாக்குறதுல மிகச்சிறந்த ஒரு உளவியல் உத்தி தாங்க. அந்த முடிவெடுக்கிற தருணத்துல ஏற்படுற மன அழுத்தத்தை இது முற்றிலுமா குறைச்சிடுது. இது கூடவே சேர்த்து உணர்ச்சிகளை கையாளுவதற்கான இன்னொரு அற்புதமான உத்தியும் அந்த புத்தகத்துல ஆழமா விவாதிக்கப்படுது. அதுதான் சுய விலகல். இது கோபம் மற்றும் மன அழுத்தத்தை கையாள்றதுல ஒரு மந்திரம் போல செயல்படும். சுய விலகலா? அப்படின்னா என்ன? என் மேனேஜர் என்ன திட்டும்போது என்னால எப்படி அவர்கிட்ட இருந்து சுய விலகல் செய்ய முடியும்? மூளை குதிநிலையில இருக்குமே. அதுதான் தந்திரம். உங்க மேனேஜர் மேல கடுமையான கோபம் வரும்போதோ இல்ல ஒரு காதல் தோல்வியால உங்க இதயம் உடைஞ்சு போயிருக்கும் போதோ என்ன செய்யணும்? எனக்கே இப்படி நடக்குதுன்னு பார்க்க கூடாதா? கரெக்ட். முதல் நபரோட பார்வையில இருந்து பார்க்க கூடாது. மாறாக அறையோட சுவர்ல இருக்கிற ஒரு பள்ளி அந்த சம்பவத்தை பார்க்கறது போலவோ இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு 3ஆம் நபரோட பார்வையில இருந்தோ அது உங்க மனக்கண்ல கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஓஹோ, அதாவது இவர் ஏன் இப்போ இவ்வளவு கோவப்படுறாரு, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களை நீங்களே தூரப்படுத்திக்கிட்டு சிந்திக்கணும். ஆமா, இப்படி செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மூளையோட அந்த சூடான நிலை தானாவே குளிர்ந்துடும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அமிக்டாலாவிலிருந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சு சிந்திக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முழு வீச்சுல செயல்பட தொடங்கும். வாவ்! கோபத்துல கத்தத் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு 3ஆம் நபரா என்ன பத்தி நானே நினைச்சு பார்க்கறது உண்மையிலே அந்த வெப்பத்தை கணிசமா குறைச்சிடும். இது நான் கண்டிப்பா முயற்சி செஞ்சு பார்க்க போறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த இஃப் தென் திட்டங்கள், உணர்ச்சிகளை குளிர வைக்கிறது, சுய விலகல்னு அனைத்தையும் ஒரு நாள் முழுவதும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தா நாளோட முடிவுல நம்ம மூளை சோர்ந்து விடாதா? அப்படி என்றால் இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? மன உறுதி அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள ஒரு தசை மாதிரியா? ஜிம்ல எடை தூக்குற தசை சோர்வடைகிற மாதிரி மன உறுதியும் தீர்ந்து போய்விடுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்கிறது. சொல்லப்போனா பல தசாப்தங்களா உலகத்தோட முன்னணி உளவியலாளர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியா? அதுக்கு ஏதாவது பரிசோதனை இருக்கா? ஆமா, ராய் பாமெஸ்டர் அப்படிங்கிறவரோட புகழ்பெற்ற ராடிஷ் பரிசோதனை தான் சுட்டிக்காட்டியது. ஒரு அறையில புதிதா சுடப்பட்ட சாக்லேட் சிப் குக்கீஸ வச்சு அந்த இனிய வாசனை பரவும்படி செஞ்சாங்க. கேட்கும் போதே எனக்கே எச்சி ஊறுது. அந்த அறைக்குள்ள சிலர் அழைச்சு அந்த சுவையான குக்கீஸையும் பக்கத்திலேயே கசப்பான முள்ளங்கிகளையும் வச்சாங்க. இதுல ஒரு தரப்பினருக்கு மட்டும் ஒரு கொடூரமான கண்டிஷன் போட்டாங்க. அதாவது நீங்க குக்கீஸ தொடவே கூடாது, முள்ளங்கிகளை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்களா? அடப்பாவமே, அந்த வாசனையை முகந்துகிட்டு கசப்பான முள்ளங்கிய சாப்பிடறது எவ்வளோ பெரிய வதை. ஆமா, அவங்க தங்களோட ஆசைய கடுமையா கட்டுப்படுத்திக்கிட்டு முள்ளங்கிய சாப்பிட்டாங்க.
அதன் பிறகு 2 தரப்பினருக்கும் தீர்க்கவே முடியாத ஒரு கடினமான புதிர் கொடுக்கப்பட்டது. அதுல என்ன முடிவு வந்துச்சு? ஆசைய கட்டுப்படுத்தாம குக்கீஸ் சாப்பிட்டவங்க அந்த புதிர சுமார் 19 நிமிஷங்கள் வரைக்கும் தீர்க்க முயன்றாங்க. ஆனா ஆசைய கட்டுப்படுத்தி முள்ளங்கிய சாப்பிட்டவங்க வெறும் 8 நிமிஷங்கள்லயே எங்களால முடியாதுன்னு புதிர கைவிட்டுட்டாங்க. ஓ, இதனால தான் ஈகோ டிப்ளீஷன் அப்படிங்கிற கோட்பாடு வந்துச்சா? அதாவது மன உறுதி அப்படிங்கிறது பேங்க்ல இருக்கிற பணம் மாதிரி பயன்படுத்த தீர்ந்து போகும்னு சொன்னாங்களா? ஆமா, அப்படிதான் ஆணித்தரமா நம்புனாங்க. இது எனக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு தாங்க. ஆஃபீஸ்ல நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்த பிறகு நைட்ல ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுவது இதனால தானோ? நீங்க எப்படி உங்களை சமாதானம் பண்ணிப்பீங்க? விஷயங்கள்ல கேரோல் ட்வெக் அப்படிங்கிற உளவியலாளரும் பல ஆராய்ச்சியாளர்களும் நடத்தின ஆய்வுகள் இந்த கோட்பாட்டையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. அட, அப்ப மன உறுதி தீர்ந்து போற வளம் இல்லையா? கிடையாது. மன உறுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நமது நம்பிக்கைகள் மற்றும் உந்துதலை பொறுத்தே அமைகிறது அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில் இது சாத்தியமா? உழைச்ச மூளைக்கு சோர்வு வராதா? உடல் சோர்வு வேற, மன உறுதி தீர்ந்து போறது வேற. ஏன் மன உறுதி தீர்ந்துடுச்சு, எனக்கு ஒரு இனிப்பு தேவை, நீ யாருடைய மூளை நம்புதோ அவங்களுக்கு மட்டுமே மன உறுதி தீர்ந்து போகுதுன்னு கேரோல் டுவெக் சொல்றாங்க. ஓ, அப்ப மாத்தி நம்பனா என்ன ஆகும்? ஒரு கடினமான செயலை செய்யறது எனக்கு மேலும் சக்தியை தருதுன்னு நம்புறவங்களுக்கு நாளோட முடிவிலையும் மன உறுதி குறையாம அப்படியே இருக்கு. இத மூளை ஸ்கேன்களும் உறுதிப்படுத்திருச்சு. இது உண்மையிலே மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு தகவல் தான். அதாவது வரம்பு அப்படிங்கிறது நம்ம உடலியல் அமைப்புல இல்ல, உளவியல் நம்பிக்கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம எல்லைகளை நாமே சுருக்கிக்கிறோம். கரெக்ட். நம்ம மனம் போதும்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம உடல் போதும்னு நம்பிடுது. அந்த உந்துதல் வலுவா இருந்தா மன உறுதியும் சோர்வடையாது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன? இந்த மன உறுதி, சுய கட்டுப்பாடு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் எதிர்காலத்துக்காகவே திட்டமிட்டுட்டு இருக்க கூடாது. அதாவது எறும்பும் வெட்டுக்கிளியும் கதை மாதிரி சொல்றீங்களா? ஆமா, எப்போதுமே நிகழ்கால ஆசைகளை அடக்கிக்கிட்டே சுறுசுறுப்பா செயல்பட்டு சேமிக்கிற ஒரு எறும்பாகவே வாழ்றது வாழ்க்கைய ரொம்ப ரசனையற்றதா மாற்றிடும். 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நாம வாழும் இந்த அழகான தருணங்களை தவற விடுறது முட்டாள்தனம். சில நேரங்கள்ல நாம ஒரு வெட்டுக்கிளியா மாறி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிகழ்காலத்தை முழுமையா அனுபவிக்கவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சமநிலை தான் வாழ்க்கைய முழுமையாக்குது. எப்ப மார்ஷ்மெலோவுக்காக 20 நிமிஷம் காத்திருக்கணும், எப்போ அதை உடனே சுவைத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நுட்பமான தெளிவு நமக்கு இருக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை பார்த்தா, மன உறுதி அப்படிங்கிறது மரபணுவில் எழுதப்பட்ட விதி கிடையாது. அது நாம எல்லாரும் கத்துக்கிட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன். ஆமா, சூடான நிலைய குளிர வைப்பது, இஃப் தென் திட்டங்களை பயன்படுத்துறது, அப்புறம் வரம்பற்ற மன உறுதி இருக்குன்னு நம்புறது, இதுதான் சுய கட்டுப்பாட்டுக்கான திறவுகோள்கள். இந்த ஆழமான அலசல்ல நாம பல அற்புதமான விஷயங்களை கத்துக்கிட்டோம் நேயர்களே. உங்க மூளை எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களால எதையும் சாதிக்க முடியும். கண்டிப்பா. இப்போ இந்த அறிவைய உங்க வாழ்க்கையோட இணைக்க நீங்க தனியா சிந்திக்கிறதுக்கான ஒரு சவாலோட இந்த விவாதத்தை நான் நிறைவு செய்றேன். உங்க இலக்குகளிலிருந்து உங்களை திசை திருப்பும் அந்த சூடான மூளை அமைப்பு உங்களை கட்டுப்படுத்தும் தருணம் எது? ஆமா, உங்களோட இன்றைய மார்ஷ்மெலோ எதுன்னு யோசிங்க. அது சோஷியல் மீடியாவா, கோபமா, இல்ல இனிப்பா? நாளைக்கு அந்த மார்ஷ்மெல்லோவை முறியடிக்க உங்களோட குளிர்ந்த மூளையை பயன்படுத்தி நீங்க உருவாக்க போற அந்த பிரத்யேகமான இஃப் தென் திட்டம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உணர்ச்சிகள் உங்களை ஆட்கொள்ளும் போது அந்த தர்க்க ரீதியான குளிர்ந்த நிலை உங்களுக்குள் விழுத்தெழட்டும். உங்க பதில்களையோ இல்லனா நீங்க சந்திச்ச சவால்களையோ கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த ஆழமான தேடல் உங்க சுய கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க உதவி இருக்கும் நம்புறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆமா, நாளைக்கும் ஜிம்முக்கு போகாம தூங்க நினைக்கிற இல்ல ஆசைகளை கட்டுப்படுத்த சிரமப்படுறவங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் அறிவார்ந்த தேடல்களுக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்போடு சந்திப்போம். இன்று முதல் உங்கள் மன உறுதி உங்கள் கட்டுப்பாட்டில்.